நம்ம இந்த மாதிரி கனவு லட்சியம்லாம் வச்சிருக்கும் போது சுத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மள மாதிரி தனியா வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1 இந்த உலகம் நீங்க யாரோன்னு சொல்லும், ஒன் டே நீங்க யாருன்னு இந்த உலகமே சொல்லும். இப்போ நான் சொல்றதெல்லாம் என்ன பிடிச்சவங்களுக்கு நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்ன பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான் நம்ம வர முடியாதான்னு தோணும். எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனா போதும். எனக்கு லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்மளை விமர்சனம் பண்றவங்களை சீரியஸா எடுத்துக்கங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு விமர்சனம் பண்றவங்களை ஜோக்கா எடுத்துக்கங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க.